ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி கத்திரிக்காய் ரசம் எப்படி டேஸ்ட்டாக பண்ண போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கேட்கவே ரொம்ப புதுசாக இருக்குல்ல இந்த பேர். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு குக்கரில் 3-4 கத்திரிக்காய் எடுத்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ½ கிளாஸ் தண்ணி விட்டுட்டு 3 to 4 விசில்ஸ் வேக வச்சுக்கலாம். நல்லா குழஞ்சி வேகணும். இது கத்திரிக்காயில் சொத்தையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி கரைச்சிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான ஒரு மசாலா பார்க்கலாம். 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, கொஞ்சம் வெந்தயம், 2 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பொடி பண்ணிடலாம். இது இப்போ புளியை நான் இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். இது கூட 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ பியூரி பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட நம்ம வேக வச்ச கத்திரிக்காயை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான ஒரு தாளிப்பை பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு சேர்த்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்க புளி, அப்புறம் தக்காளி, கத்திரிக்காய் எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரசம் நல்லா கொதித்து வந்த அப்புறம் தான் நம்ம பொடியை ஆட் பண்ணோம். ஃபஸ்ட்டே பொடி ஆட் பண்ணக்கூடாது. பொடி ஆட் பண்ண உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப டேஸ்டான கத்திரிக்காய் ரசம் நமக்கு டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.